இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலில் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஷேப்பில் கொண்டு வர மாதிரி ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுடைய அந்த காம்பு இருக்க மாதிரி நான் லெங்க்த்தாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி லீஃபும் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டு லீஃபுக்கும் அந்த போர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் மட்டும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆப்பிள் கலரே கொடுத்துக்கலாம். அதாவது ரெட் கலரே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் வந்து என்கிட்ட க்ரீன் இல்லை அப்படின்றதால நான் பிளாக் வந்து கொடுத்துருந்தேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அழகாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு டாப்பில் அந்த காம்புக்கு மட்டும் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை அழகாக நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி குப்பையில் போடக்கூடிய இந்த ஷாம்பு பாட்டிலை அழகாக ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.